ஓம் சாந்தி. 4/8/2026 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் வலதுகரமாக ஆக வேண்டுமெனில் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக ஆகுங்கள். சதா சிரேஷ்ட காரியங்களை செய்யுங்கள். கருத்து வேறுபாடு சுபாவங்களின் காரணத்தினால் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைக்கான சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்துகின்றது. 2 கருத்துக்களினால் அதிக நஷ்டம் ஏற்படுகின்றது. கோபம் என்ற பூதம் பகவானையும் எதிர்கொள்ள தாமதிப்பது கிடையாது. அதனால்தான் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அது போன்று ஏதாவது சம்ஸ்காரம் இருந்தால் அதனை நீக்கிவிடுங்கள். இப்போது குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது குப்தமான முயற்சியாகும். தந்தையும் குப்தமானவர் எனில் முயற்சியும் குப்தமாக செய்விக்கின்றார். எந்த அதிர்ஷ்டத்தை இழந்தீர்களோ அதை மீண்டும் அடைவதற்கான முயற்சியை செய்விக்கக்கூடியவர் ஒரே ஒரு சர்வசக்திமான் தந்தை ஆவார். ஆன்மீக குழந்தைகளே, இப்போது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ள பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் இறை மாணவர்கள். ஆகவே ஞானத்தின் மீது முழு கவனம் என்பது இருக்க வேண்டும். நன்றாக படித்தால்தான் நாம் எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி பெற முடியும். நான் சத்தியுகத்தில் அல்லது கலியுகத்திலோ வருவது கிடையாது. இரண்டிற்கும் நடுவில் வருகின்றேன். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுப்பார் அல்லவா? சத்கதி மற்றும் துர்கதி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆகையால் இதன் மீது அன்பு செலுத்தாதீர்கள். பாபாவிடத்தில் மீண்டும் அதிர்ஷ்டம் உருவாக்கி கொண்டு மீண்டும் சுயராஜ்யத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவின் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கும். தூய்மை இல்லாதவர்கள் அங்கு செல்ல முடியாது. இப்போது நீங்கள் எல்லையற்ற புத்திசாலிகளாக ஆகிறீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்தான் புத்திசாலி என்று கூறப்படுகின்றது. அவர்கள் எப்போதும் சிரேஷ்ட காரியம் மட்டும் செய்வார். நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவன் எனில் குழந்தைகளும் எவ்வளவு இனிமையானவர்களாக ஆக வேண்டும். தந்தையின் வலதுகரமாக ஆக வேண்டும். வலதுகரம் எப்போதும் சரியான காரியம் மட்டுமே செய்யும். அதனால்தான் இந்த வலதுகையை மட்டுமே சுப காரியங்களில் பயன்படுத்துகின்றனர். புஜம் எப்பொழுதும் வலது கைகால், பூஜை எப்பொழுதும் வலது கைகால் தான் செய்வார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறி உடையவர்களாக நேர்மையானவர்களாக ஆகுங்கள். இப்போது குழந்தைகளும் தனது முயற்சியின் மூலம் தூய்மையாக ஆக வேண்டும். இப்போது நாம் கார் இருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாட்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எண்ணங்களின் வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டு விட்டதல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து சேவையில் ஈடுபட வேண்டும். கருத்து வேறுபாடு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. நாம் பாபா கூறுவதை நன்கு தாரணை என்பது செய்ய வேண்டும். கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடாது. தந்தை எவ்வாறு துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறாரோ அதே போன்று பாபாவுக்கு சமம் ஆக வேண்டும். மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். சதா சுப காரியங்கள் செய்து வலதுகரமாக ஆகிவிட வேண்டும். ஒருபோதும் கருத்து வேறுபாடு உடையவர்களாக ஆகிவிடக் கூடாது. கருத்து மற்றும் எண்ணங்களில் வேறுபாடு வந்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொள்ளக்கூடாது. கோபம் என்ற பூதத்தை நீக்கிவிட வேண்டும். சுய ஸ்மிருதியில் நிலைத்திருந்து தனது ஒவ்வொரு கர்மத்தையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அதிகார ஸ்வரூபம் ஆகுக. சாக்காரத்தில் சுய ஸ்மிருதியில் நிலைத்திருந்தால் அவர் செய்த ஒவ்வொரு கர்மமும் இந்த பிராமண குடும்பத்திற்கு விதியாக மாறிவிட்டது. தனது சுய போதையில் இருந்ததால் ஒருவேளை சாக்கார உடலின் மூலம் ஏதேனும் தவறான கர்மம் நடந்துவிட்டாலும் அதை நான் சரியாக மாற்றிவிடுவேன் என மிகுந்த அதிகாரத்தோட கூற முடிந்தது.
தனது சுய சொரூபத்தின் ஸ்மிருதியில் இருந்ததால் எந்த ஒரு கர்மமும் தவறாக நடக்கவே முடியாது என்ற போதை இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட எப்போதும் தனது சுயஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது எழும் எண்ணங்கள், பேச்சு, வார்த்தைகள் அல்லது செய்யும் கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அது விதியாக மாறிவிடும். தூய்மை என்னும் தாரணை வலுப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் லைட் ஹவுஸ் போல காரியம் செய்ய முடியும். புத்தியில் அசுத்த சங்கல்பங்களோ அல்லது பழைய சம்ஸ்காரங்களோ என்ன வடிவில் தொட்டாலும் கூட முழுமையான வைஷ்ணவர் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு யாராவது ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அதை பார்ப்பதனால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. அதற்கும் கணக்கு உருவாகி விடுகின்றது. இந்த கணக்கின்படி யோசித்து பார்த்தால் பழைய சம்ஸ்காரங்களும் அசுத்த சங்கல்பங்களும் புத்தியில் தோன்றினாலும் கூட அவர்களை எப்படி முழுமையான வைஷ்ணவர் அல்லது முழுமையான தூய்மையானவர் என்று கூற முடியும்? நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.